ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜய் நாயுடு. அண்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய பேக்ரவுண்ட் பார்த்துருப்பீங்க. நான் எப்போவுமே இந்த ஒரு பிளேஸில் உட்காந்து தான் நான் வீடியோஸ்ன்றதை மேக் பண்ணுவேன். அண்ட் சில பேருக்கு பேக்ரவுண்ட் ஓகேவாக இருக்கும், அண்ட் சில பேருக்கு பேக்ரவுண்ட் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. பிகாஸ் பேக்ரவுண்டுன்றது கூட வீடியோஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதனாலேயே நானும் கூட யோசிச்சிருக்கேன். பட் என்னென்னா, வீடு அப்படின்னு வரும்போது எந்த இடமும் காலியாக இருக்காது. ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ஸ்பேஸ் இருக்குன்னா ஏதாச்சும் ஒன்று கொண்டு போய் வச்சிடுறோம். அதே மாதிரி தான் என்னோடய வீட்லேயும் எங்கேயுமே இடம்ன்றதே இல்லை. நான் வீடியோஸ் பண்ணலாம், இந்த ஒரு செவர் எனக்கு ஃப்ரீயாக இருக்குது, இங்கே போய் நான் வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பிளேஸிங்களே இல்லை. அதனாலேயே நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன தான் பண்ணுறது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அமேசானில், ஈவன் நான் யூடியூப்பில் செக் பண்ணி பார்த்தேன், என்ன பண்ண முடியும் அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து பேக்ரவுண்ட் நம்ம செட் பண்ணிக்கலாம். இட் மீன் நம்ம ஏதோ ஒன்று ஆணி அடிக்கிறதோ இல்லை ஏதோ ஒன்று ஒட்டுறதோ அந்த மாதிரி இல்லாமல் ஆல்டர்னேட்டிவாக இப்போ அது நம்மக்கிட்ட இருக்கணும். இஃப் இன்கேஸ் நம்ம வேறு வீட்டுக்கு போனால் கூட அதை நம்ம கேரி பண்ணணும். அந்த மாதிரி பேக்ரவுண்ட் செட்டப் ஏதாச்சும் எனக்கு வேணுமா அப்படின்ட்டு, வேணுமா இல்லை கிடைக்குமா அப்படின்னு நான் தேடினேன். ஸோ ஃபைனலி எனக்கு சொல்யூஷன்ன்றது கிடச்சிது. என்னன்னா, நம்மக்கிட்ட ட்ரைபோர்ட் இருந்தால் போதும். ட்ரைபோர்ட் இல்லைன்னா கூட அது கூட நம்ம அமேசானில் வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக என்கிட்ட 2 ட்ரைபோர்ட் இருந்தது. ஃபஸ்ட்டே நான் வாங்கி வச்சுருந்தேன். அதுக்காக நான் வந்து ஜஸ்ட்டு ராட் மட்டும்தான், அது வந்து மல்டி பர்பஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜன்னலுக்கு வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் இந்த மாதிரி பேக்ரவுண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம், பர்த்டே பார்ட்டி ஏதாச்சும் இருக்குன்னா நம்ம பேக்ரவுண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன அப்படின்றதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ரொம்ப பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், இது வந்து நேற்று ஈவினிங் தான், எஸ்டர்டே ஈவினிங் தான் வந்துச்சு. இவ்வளோ லாங்காக இருக்குது. ப்ரைஸ் வந்து 499 ருபீஸ் நான் கொடுத்தேன். இதில் வந்து 3 இருக்குது. இது வந்து காம்போ மாதிரி 3 இருக்குது. நான் செக்யூராக தான் வந்துச்சு, ரொம்ப செக்யூராக தான் வந்துச்சு. பட் நான் ஓப்பன் பண்ணி பார்த்ததுனால இது இருக்குது. இவ்வளோ லென்த்தில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூடவே நமக்கு ஸ்க்ரூ அப்படின்னு கூட கொடுத்துருக்காங்க இங்கப்பா. அண்ட் இந்த ஸ்க்ரூ எதுக்குன்னா, நம்மக்கிட்ட ட்ரைபோர்டு இருக்கும் இல்லையா, அது மேலே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். இதை போட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இந்த ராடை வைக்கணும். ஸோ நான் அதை எப்படி கனெக்ட் பண்ணுறேன், அது அவுட்புட் எப்படி வருது அப்படின்றது தான் பார்க்கணும். பார்ப்போம். எஸ், நான் இந்த ஒரு இடத்துல நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி வருது அப்படின்னு. என்கிட்ட ஆல்ரெடி 2 ட்ரைபோர்டு இருக்குது. இல்லாதவங்க நான் இங்கே சைடில் கொடுக்குறேன். ஃபுல் செட்டாகவே உங்களுக்கு அமேசானில் கிடைக்கும். ஆனால் அது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், 1999 இருக்கும். நான் இது வாங்கினது 499 தான். இல்லாதவங்க நீங்கள் ஃபுல் செட்டாக வாங்குற மாதிரி இருந்தால் வாங்கிக்கோங்க. என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. அண்ட் எவ்வளோ லென்த்துக்கு வேணும் அப்படின்றது கூட நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இந்த ஸ்க்ரூவை கூட அங்கே கனெக்ட் பண்ணிக்கிறேன் நான். கனெக்ட் பண்ணியாச்சு. எனக்கு வந்து 3 ராட் வந்து வேண்டாம், எனக்கு 2 போதும். நான் 2 மட்டும் கனெக்ட் பண்ணுறேன். பார்த்துக்கணும், நமக்கு இங்கே வந்து ஹோல் கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் அந்த ஸ்க்ரூக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஹோல் இருக்கும். அதை 2 மட்டும் எடுத்துக்கிறேன். நடுவில் இருக்கிற ராட் எனக்கு தேவைப்படாது. எஸ், பண்ணிட்டேன். எனக்கு ஹைட் பத்தாது, ஸோ பெஞ்ச் போட்டுக்கிறேன்.
ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இது வந்து இன்னுமே நம்ம ஹைட் பண்ணலாம், பட் எனக்கு இவ்வளோவே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இவ்வளோ பண்ணியிருக்கேன். அண்ட் என்னன்னா, நான் கிளாத் வாங்கலை, இப்போ வரைக்கும் வாங்கலை. எல்லாமே யூடியூப்காக இப்போ தான் நான் வாங்குறேனே. அண்ட் இது கூட என்னோடய ஃப்ரெண்ட் யூடியூப்காக எனக்கு கிஃப்ட் பண்ணது இந்த மைக்கு கூட. ஸோ பழனி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த ஒரு சாரீ தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து எங்கள் அம்மாவோட சாரீ, ஒயிட் சாரீ. ஸோ இதுதான் நான் பேக்ரவுண்டாக யூஸ் பண்ண போகிறேன். இப்போதைக்கு இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே தான், பட் இன்னொரு சாரீ இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், ஃபுல்லாக கவராக இருந்திருக்கும். என்னோடய ரிங் லைட் வந்து இங்கே வச்சுருக்கேன். ரிங் லைட் வச்சு நான் வீடியோ இங்கே மேக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிரைட்னஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு, ரொம்பவே நல்லாயிருக்கு பிரைட்னஸ் வந்து. நான் இன்னுமே லைட் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். எல்லாம் ஒன்று ஒன்றா வாங்கலாம். இப்போதைக்கு இந்த ஒரு ரிங் லைட் தான் இருக்குது என்கிட்ட. இந்த லைட்டை வச்சு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பேக்ரவுண்டுக்கு லைட் நான் வாங்குகிறேன். அண்ட் இது இன்னுமே ஹைட் பண்ணலாம். இப்போதைக்கு இவ்வளோ தான் வச்சுருக்கேன். ஐ ஹோப் இந்த ஒரு வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ நோ சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை தான், பட் ஸ்டில் அந்த பேக்ரவுண்டுக்கு கம்பேர் பண்ணால் இந்த பேக்ரவுண்ட் எவ்வளவோ பரவாயில்ல. அண்ட் ஐம் ஷோர் இன்னொரு வீடியோ நான் பேக்ரவுண்ட் பார்ட் 2 அப்படின்னு போடுறேன். அதில் வந்து பேக்ரவுண்ட் இன்னுமே கொஞ்சம் அழகாக நான் கொண்டு வர நான் ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். எல்லாருக்குமே பாய்.